அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தெரிந்த தலைப்பு தெரியாத தகவல்ல பார்க்க போறது என்னன்னா, அகம் அப்படின்ற சொல்லுக்கு முன்னாடி என்னென்ன வார்த்தைகள் வந்தா எப்படி புணரும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். பாருங்க, அகமுன் செவி கை. ஓகே, அகமுன்னர் செவி கை வரனிட என கெடும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அகம் அகம் சரிங்களா நிலைமொழியில இருக்க, செவி கை அப்படிங்கிறது வருமொழியில வருது. அதாவது அகம் அப்படிங்கிறது இடப்பெயர், செவி கை அப்படிங்கிறது சினைப்பெயர். இந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி புணரும்னா, உங்களுக்கு அகமுன்னர் செவி கை வரனிட வரன் இடையெனக்கிடும். இடையெனக்கிடும்னா இந்த கான்றது கெட்டு போயிடும். அப்போ இந்த இம்மானது என்னவா மாறும் அப்படின்னா, வருமொழி எழுத்துக்கு ஏற்ப மாறும். இங்க வருமொழி எழுத்துல என்ன வருது? இச்சு. அப்ப இங்க என்ன வரும்னா இஞ்சா வரும். இம்மானது என்னவா மாறும்னா இஞ்சா மாறிடும். அதே மாதிரியே இங்கே கையை பிரிச்சிங்கன்னா இக்கு வரும். அப்போ இக்குக்கு என்ன எழுத்து அப்படின்னா இங்கு. அப்போ என்ன வரும்னா இங்கே அங்கை. ஓகே, அப்போது அகம்ன்ற சொல் செவி கைக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா இந்த கான்ற இடைநிலை எழுத்து உங்களுக்கு கெட்டு போயிடும். அந்த இம்மான ஒற்று உங்களுக்கு வருமொழி எழுத்துக்கு ஏற்ப என்ன ஆகும்னா அதுக்கேற்ப மாறி வரும், இனமான எழுத்தாக மாறி வரும். ஓகே, இது போன்ற சீரீஸை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.